இன்றைக்கி நான் வந்து ஸ்ரீலங்கன் புல் ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன வீடியோ ஒன்று போடலான்னு இருக்கேன். எகெயின் நான் வந்து இந்த குக்கிங் வீடியோஸ் என்னோடய சேனலில் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன், தேங்காய் பூ எடுத்திருக்கேன், சால்ட்டு, மைதா மாவில் தேங்காய் பூவை ஆட் பண்ணி சால்ட்டையும் தேவையான அளவு போட்டுட்டு நல்ல மாதிரி தண்ணி விட்டு அழகாக பிசைஞ்சி எண்ணெயும் சேர்த்து மாவை பிசைஞ்சி எடுத்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சி அதை தட்டி செய்கிறது தான் தேங்காய் பூ ரொட்டி. ஆனால் அதை வந்து ஸ்ரீலங்காவில் பொல் ரொட்டின்னு சொல்லுவாங்க. பொல்னா ஸ்ரீலங்காவில் தேங்காய், சிங்களத்தில் தேங்காவை பொல்லுன்னு சொல்லுவாங்க. அதனால் தேங்காவை போட்டு மைதா மாவில் இந்த உப்பையும் போட்டு செஞ்சு அதுக்கு ஒரு பொல் சம்பல்னு ஒன்று செய்வாங்க. அதாவது இதே தேங்காய் பூவில் வந்து நம்ம வத்தல் இருக்குல்ல, வத்தலை வந்து போட்டு இடித்து வெங்காயமும் போட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டு உப்பு போட்டு இடித்து இல்லாட்டி மிக்சியில் போட்டு அரைச்சி அதில் வந்து லெமன் ஜூஸ் விட்டு செய்வாங்க. நான் அதுவும் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இது ரெண்டும் சூப்பர் காம்பினேஷன். ஒரு நாளைக்கு எனக்காக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன மாதிரின்னு கமெண்ட்ஸ் போடுங்க. நான் இப்போ மாவை பிசைஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு திரும்ப காட்டுறேன். இப்போ பாருங்கள், மாவு வந்து நான் பிசைஞ்சிட்டேன், பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பொல் சம்பலும் செஞ்சுட்டேன். பாருங்கள், பொல் சம்பல் தேங்காயில் சால்ட்டு, கட்டைத்தூள்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது சில்லி பேஸ்ட்டு, அந்த சில்லி ஃப்ளேக்ஸு, வெங்காயம் போட்டு அரைச்சிட்டு இல்லாட்டி நல்லா வந்து இடிச்சிட்டு உப்பு போட்டு இடித்து எடுத்துகிட்டு அதில் லெமன் ஜூஸ் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். உங்களுக்கு விருப்பம்னா இதில் இன்னொரு சின்ன அடிஷ்னல் திங்ஸ் எல்லாம் என்னென்னா, கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் இதையும் போட்டு கருவேப்பிலை 2-3 போட்டு இதை தாளித்து எடுத்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் வந்து ரொட்டி தட்டுறதுக்காக அடுப்பில் இது வச்சுட்டேன். ஆக்சுவலாக இந்த ரொட்டி செய்யும்போது சாதாரணமாக கல்லுலேயே வச்சு தட்டிடுவாங்க. சிலர் மோஸ்ட்லி முடியாத பயப்படுறவங்க, சுட்டுடுன்னு பயப்படுறவங்க வந்து தட்டு வச்சு தட்டுவாங்க. நான் ஆக்சுவலாக தட்டு வச்சு தான் தட்டப்போகிறேன். தட்டி வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் கல்லில் எண்ணெய் பூசிட்டேன். இப்போ நான் வந்து தட்டில் மாவையும் போட்டு ரொட்டியும் தட்டி வச்சுட்டேன். இப்போ நான் வந்து ஆக்சுவலாக போட்டுட்டேன். இவ்வளோ தாங்க நம்ம பொல் ரொட்டி. இதை வந்து நல்லா 2 பக்கமும் வேக வைக்க, நல்லா ரொம்ப பெரிய தீ வைக்காமல் கொஞ்சம் தீயை குறைச்சி வைப்போம். வச்சு 2 பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்தால் நம்ம ஸ்ரீலங்கன் பொல் ரொட்டி ரெடி ஆகிடும். இப்போ நான் அடுத்த மாவையும் தட்டுறேன். பாருங்கள், ஆக்சுவலாக இது சும்மா நீங்கள் கையை வச்சிங்களே போயிடும். இது சப்பாத்தி மாவு மாதிரியே தான் இது வந்து, ஆனால் கொஞ்சம் திக்காக இருக்குங்க. ஏன்னா இது வந்து மைதாவும் தேங்காவும் இல்லை, அதனால் இது கொஞ்சம் திக்னஸ் இருக்கும். இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். பார்த்தீங்களா, நம்ம ரொட்டி ரெடி ஆகிட்டு, நம்ம சம்பளம் ரெடி ஆகிடுது, ரொட்டியும் ரெடி ஆகிட்டு.